இல்லை, இன்றைக்கி வந்து தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள், வன்முறைகள் அதிகரித்து வரும் இந்த சூழலில் இன்றைக்கு இந்திய மாத தேசிய சம்மேளனம் வந்து மாநில அளவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. தென்சென்னை மாவட்டம் சார்பாக, இந்திய மாநில தேசிய சம்மேளனத்தின் தென்சென்னை மாவட்டம் சார்பாக இங்கே வந்து பேரணியும் உறுதிமொழியும் ஏற்கக்கூடிய நிகழ்வு வந்து இங்கே நடந்திருக்கு. இந்த நிகழ்விற்கு வருகை தந்த அனைவருக்குமே நாங்கள் நன்றி சொல்லிக்கொள்கிறோம். கடந்த சில நாட்களாகவே பார்த்தா மிக அதிகமாக இந்த வன்முறை சம்பவங்கள் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக இந்த அரசு முதல்ல பொறுப்பேற்பதற்கு முன்னாடி தேர்தல் நேரங்களில் பரப்புரையின் போது கூட திரும்ப சொல்லப்பட்டது வந்து கடந்த அரசில் நடந்த நிகழ்வுகள் எதுவுமே இந்த மாதிரி நடக்காது, நாங்கள் பதவிக்கு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு சம்பவம் கூட நடக்காது அப்படின்றத தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்த பிறகு மிக அதிகமாக நடப்பது போன்ற ஒரு விஷயம் இருக்குது. நிறைய விஷயங்கள், நிறைய சம்பவங்கள் ஒரே நாளில் சென்னையில் வந்து 12 சம்பவங்கள் நடந்ததெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக கேள்விப்பட்டுட்டு இருந்தோம். அப்போ இதை கட்டுப்படுத்துவதற்கு உறுதியான நடவடிக்கைகள் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். சிங்கப்பெண் அப்படின்னு ஒரு அதிரடிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு விஷயம் நடந்து முடிந்த பிறகு நடவடிக்கை எடுப்பதற்காக அது இருக்குது. ஏற்கனவே நடப்பதற்கு முன்பு தடுப்பதற்கு என்ன விஷயங்கள், என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தெளிவில்லை. இது குறித்து அமைச்சர்களோ முதலமைச்சரோ தெளிவான எந்த ஒரு பதிலையும் சொல்ல மறுக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். நிச்சயமாக இதற்கு பெண்கள் பாதுகாப்பான ஒரு சூழலில் இருக்க வேண்டும், அவர்களுக்கான பாலின நீதி, சமத்துவம் அப்படின்றது சாத்தியப்பட வேண்டும் அப்படின்றது தான் இந்திய பெண்கள் மத சம்மேளனத்துடைய முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கு. அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் இன்றைக்கு பேரணியும் உறுதிமொழி ஏற்பும் நடந்திருக்கு. என்ன பண்ண மேடம், இப்போ 1 மந்த்ல வந்து சிங்கப்பெண் ஒரு திட்டத்தை அறிவிச்சார் சிஎம், அது நடைமுறைக்கு வந்து வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்ல ஒன்று, சிங்கப்பெண் திட்டத்தை வந்து அவர் ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து சொன்ன டேட்ல வந்து அவர் சொல்லலை, ஒரு வாரம் கழிச்சு தான் ஒன்று வந்திருக்கு. இரண்டாவது, நீங்கள் வந்து இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போது 1098 ஒரு நம்பர் இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னா அவங்க ஃபோன் பண்ணுறதுக்கு எளிதான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு நிறைய குறைகள் இருக்கிறதா வந்து நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இதை தடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸை வலுப்படுத்துறத வந்து இந்த அரசு முதல்ல எடுத்து செஞ்சுருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதை தவிர ரொம்ப ப்ரோஆக்டிவாக இந்த விஷயத்தில் வந்து நடவடிக்கை எடுக்கணும். இப்போ கூட தோழர் ஒருத்தர் சொன்னாங்க, சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிட்டு அதை டிலே பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிகரிக்கணும்னா அதற்கு இன்னொரு புது படை எதற்கு அப்படின்ற கேள்வி தான் இயல்பாகவே எழுது. அதற்காக நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும்ன்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவிற்கு நடக்காமல் தடுப்பதற்கான விஷயங்களை வந்து இந்த அரசு செய்ய வேண்டும். அதற்கான நிறுவனங்களை வந்து இன்னும் உறுதிப்படுத்துவது, வலிமைப்படுத்துவது, அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். தமிழகத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட அதிகமான பாலியல் தொழில் சிறுமிகளுக்கு முக்கியமாக அதிகப்பட்டு வருகிறது. அது மட்டும் நம்ம போதைப் பொருள் காரணமாக தான் இந்த இது அதிகப்படியாக நிகழ்வு நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது. இப்போ இருக்கிற ஆட்சி அமைந்த பிறகு எந்த மாதிரியான போதைப் பொருட்களாக இருக்கட்டும் அல்லது குழந்தைகளுடைய இல்லை, பொதுவாகவே வந்து போதைப் பொருள் முக்கியமான காரணம் தான். ஆனால் அதை விட இப்போ நாங்கள் உறுதிமொழி ஏற்றோம் இல்லையா, அந்த உறுதிமொழியில் சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஆணாதிக்கம்னு ஒன்று இருக்குது. அடிப்படையில் வந்து இந்த ஆணாதிக்கம் அப்படின்றது எல்லா இடங்கள்லையுமே பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிராக ஒரு மோசமான விஷயமாக இருக்குது. அப்போ சமத்துவத்தை வலியுறுத்துவது, அதை வந்து நீங்கள் ரொம்ப அடிப்படையான இடங்களில், வீடுகள்லேருந்து, குடும்பங்கள்லேருந்து, பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், இந்த மாதிரி இடங்கள்லேருந்து சமத்துவத்தை வந்து வலியுறுத்துவது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறோம். கட்டாயமாக போதைப்பொருள் பண்பாடு, கலாச்சாரம் அப்படின்றது வந்து இது செய்யப்பட வேண்டியது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை விட சமூகத்தின் அடிப்படை பிரச்சனைகளில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்றது முக்கியமான ஒரு கோரிக்கை. அவங்க பேசுவாங்க. மேடம், கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த சம்பவங்களை விட இப்போ அதிகமாகிடுச்சின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த ஒரு மாதத்தில் அதிகமான சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரு கட்சி தலைமை இருந்துச்சுன்னா அந்த கட்சி தொண்டர்களை முதல்ல வந்து கண்டிக்கணும். ஏன்னா இப்போ சொல்கிற விஷயங்கள் அத்தனையும் பார்த்தாக்க இப்போ ஆளும் கட்சியோடைய அந்த தொண்டர்கள் தான் அதிகமாக இந்த பாலியல் கொடுமைகளில் ஈடுபடுறாங்க. அப்போ அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்கோ இல்லை கண்டிக்கிறதுக்கோ அந்த தலைமை வந்து முன் வராமல் இருக்கிறதே முக்கியமான ஒரு காரணம். எல்லாரும் என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கும்போது ஃப்ரீயாக அவுத்து விட்ட மாதிரி எல்லாரும் சுற்றிட்டு இருக்க மாதிரி தான் தோணும். நம்மளோட நிகழ்வு வந்து மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்பு. எனவே பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறையை கண்டித்தும் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பான சூழலை உருவாக்குவோம். நம்ம ஒரு உறுதிமொழி ஏத்துக்க போறோம். சோ வந்து எல்லாருமே உங்களோட கைகளை வந்து முன்னாடி நோக்கி நீட்டுங்க. லைட் பேர் மேடம். இந்த
உறுதிமொழி ஒரு லைட் போயிடுச்சு நோட்டா காலியா லைட் போயிடுச்சு அப்புறம் நீங்க படிச்ச கூட நம்ம விசில் எடுத்து மழலை குழந்தைகள் முதல் நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. மழலை குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் ரீதியாக வன்கொடுமைகளை ஏவும் வக்கிர ஆணாதிக்க வெறித்தனங்களை ஒழித்து கட்ட போராடுவேன் என்றும் இந்த வக்கிர ஆணாதிக்க வெறியர்களை பாதுகாக்கும் சமூக அரசியல் நிறுவனங்களின் ஆணாதிக்க அநீதியை மக்கள் மத்தியில் தொடர்ந்து அம்பலப்படுத்தி பெண் விடுதலை குறித்த விழிப்புணர்வை உருவாக்குவேன் என்றும் பெருகி வரும் பாலியல் குற்றங்களுக்கு காரணமான பிற்போக்கு ஆணாதிக்க வைதிக பண்பாட்டையும் பெண்களை வெறும் சதையாக நுகர வைக்கும் ஏகாதிபத்திய ஆணாதிக்க நுகர்வு பண்பாட்டையும் எதிர்த்து போராடுவேன் என்றும் எனது குடும்பம், ஊர், பள்ளி, அலுவலகம், தொழிற்சாலை, நட்பு வட்டாரம் என எனது சுற்றுச்சூழலில் வளர்ந்து வரும் ஆணாதிக்க சிந்தனைக்கு எதிரான போராட்டத்தை துணிந்து நடத்துவேன் என்றும் பெண் ஆண் சமம் என்ற ஜனநாயக பண்பாட்டை எல்லா இடங்களிலும் பரப்புவேன் என்றும் ஆணாதிக்கத்துக்கு அடிப்படையான சுரண்டல் சமூக பொருளாதார கட்டமைப்பை உடைத்தெறிந்து ஆணாதிக்கத்தை ஒழித்து கட்டி சமத்துவ சமூகத்தை படைத்து பெண்களும் ஆண்களும் சமமாக வாழும் சூழலை உருவாக்க பாடுபடுவேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன். நன்றி. வர வர மேடம் இங்க சென்டர்ல வாங்க மேடம். யார் பேசுறது யார் மேடம்? தோழர் ஒரு நிமிஷம். தோழர் கூட்டம் வராதீங்க. நடுவில் கட் பண்ணா லைவ் ஓடுது. ஓகேடா இல்லை அவங்க ஓகேவான்னு கேட்குறேன். நல்லா ரெடியா மைக்கில் இருட்டாயிடுச்சுண்ணா. சரி சரி லைட் மிஸ் ஆகிட்டே இருக்கு. ஸ்டாண்ட் அங்கே போட்டுருண்ணா. பேனர் பின்னாடி கட்டி என்ன கட்டி சரி போட்டா இல்லை காரில் வந்தியா? இல்லைண்ணா காருங்களா பெட்ரோல் போட்டு போட்டாங்களா? அப்படியா வீடியோஸ் எப்படி மாத்தினாரு வச்சுட்டு 08 போடுறோம். 1980 போடாத 84 போட்டு ஆனால் ஓப்பன் ஆயிடுச்சு. அதே போடுகிறா தெளிவா. என்னத்தான் படிக்கிறியோ? 16 பிளேட்டு இது 17. நான் பேசுறது கேக்குதா? பின்னாடி நம்ம இன்னைக்கு எதுக்காக கூட்டியிருக்கோம் அப்படின்னா, தொடர்ச்சியா பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எதிராக வன்முறை நடந்துட்டே இருக்கு. பாலியல் கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இது எப்பவுமே நடக்கிற விஷயம் தான். எந்த அரசு வந்தாலும், எந்த அரசாங்கம் வந்தாலும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் இது நடந்துட்டே இருக்கிற விஷயமா தான் இருக்கு. ஆனா
இது இன்னும் தீவிரமா மோசமா ஆகிருக்கு. அதுக்கு எதிர்வினை ஆற்றுறவங்களும் இல்ல. சிங்கப்பெண் அதிரடி படையை தொடங்குறோம்னு சொன்னாங்க. சிங்கப்பெண் அதிரடி படையை வச்சு நாங்க ஒட்டுமொத்தமா பாலியல் வன்கொடுமையை ஒழிச்சிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சாத்தியம்? சிங்கப்பெண் அதிரடி படைக்கு ஒரு கண்ணும் கிடையாது, தடியும் கிடையாது. சரி, அப்படி இருந்தா மட்டும் அது ஒழிச்சிட முடியுமா? சரியான கல்வி இல்லாம, ஆண் பெண் சமத்துவத்தை இல்லாம, அது என்ன ரூட் காஸ், எந்த காரணத்தினால ஆண்கள் நடந்துக்கிறாங்க, ஆணாதிக்கம் ஏன் இருக்கு, ஏன் பெண்கள் இப்படி சுரண்டப்படுறாங்க, பாலியல் வன்கொடுமை குழந்தைங்களுக்கு ஏன் நடக்குது அப்படிங்கிற கேள்வியை கேட்காமலே எப்படி அதை ஒழிக்க முடியும்? அது எந்த அரசாங்கம் வந்தாலும் இதே நிலைமை தான் வரும். அப்ப அதுக்கு எதிரான பேரணியும் அதுக்கான பொதுக்கூட்டம் நம்ம இங்க நடத்துறோம். தோழர்கள் இப்ப பேரணி நம்ம தொடங்கலாம். தோழர் சௌமியா அவங்க வந்து இப்போ முழக்கம் போடுவாங்க. மாட்டி விட்டு ஒரு பின்னாடி வந்துடலாமா? லைவா போட்டு விட்டு பின்னாடி வந்துடலாம். கொஞ்சம் வாடி கிடைக்குண்ணா. தமிழக அரசை கண்டிக்கின்றோம். தமிழக அரசை கண்டிக்கின்றோம். வேண்டும் வேண்டும் வேண்டுமே. வேண்டும் வேண்டும் வேண்டுமே. வேண்டும் வேண்டும் வேண்டுமே. வேண்டும் வேண்டும் வேண்டுமே. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பாலியல் கல்வி முறை. வேண்டும் வேண்டும் வேண்டுமே. வேண்டும் வேண்டும் வேண்டுமே. தமிழ்நாட்டில் வேண்டுமே. பாலியல் தொல்லை முடிச்சிரு கொண்டா தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு நாள்தோறும் பாலியல் தொல்லை. பாதுகாப்பில்லை. பள்ளி போகும் குழந்தைகளுக்கு, வேலைக்கு போகும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணீங்க. ரொம்ப நேரம் வாங்க. போராட்டம். சரி. தமிழ்நாடு முழுவதும் NFIW சார்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்டு